இதுதான் கொடைக்கானலோட ரோஸ் கார்டன். இது உள்ள நம்ம போக போகிறோம். என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம். இந்த பதிவதுக்காகனா நம்ம வந்து இப்போ ரோஸ் கார்டன் வந்திருக்கோம் கொடைக்கானலில். இந்த இடம் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க, ஆனால் பூங்க கொஞ்சம் கம்மி தான். இப்போது எதுவும் பூத்துலாம் இல்லை, எல்லாமே கட் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கொடைக்கானலில் நார்மலாக பூக்கும்ல, அந்த பூச்செடிங்களாம் இருக்குது. சீசனுக்கு தான் பூக்குமானான்னு தெரியல. இதெல்லாம் இந்த பாருங்களேன், அந்த பூலாம் பாருலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடம். நல்லா தைல மரம் வாசனை, நல்லா வாசனை தூக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 150-200 அடி கிட்ட இருக்கும் போல் மரம் ஒன்று ஒன்றும். பாருங்க ஹைட்டை. மரத்துக்கு வயசே எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வருஷம் மேலே இருக்கும் போல், அந்த அளவுக்கு இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குண்ணா. பூலாம் கம்மியாக தான்ப்பா இருக்கு. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. மே மாதத்தில் நிறைய பூத்துருன்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தில் எதுவும் இல்லை. இது 1-2 தான் பூத்துருக்குது. பாருங்க. ஆனால் ஊட்டியில் பார்த்தது வேறு லெவலில். ஆனால் நாங்கள் போனது கரெக்டாக சீசன் டைமு. அந்த டைமில் போனதுனால எல்லா பூவும் பூத்துருந்தது. இங்கே பாருங்க, இதுதான் பூத்துருக்கு. இந்த ரோஜா தான் பூத்துருக்கு. சூப்பராக இருக்கண்ணா இதெல்லாம். இந்த பூவெலாம் எல்லார் வீட்லேயும் நார்மலாகவே வீட்டுங்களில் பூத்துருக்குது. இதெல்லாம் ரோட்லேயே பூத்துருக்குது. நம்ம வீட்டாண்ட எல்லாம் இருக்கும்ல சென்னையில், அந்த மாதிரி நார்மலாகவே பூத்துருக்குது. சூப்பராக இருக்காண்ணா இதெல்லாம். இந்த வருங்களா, இந்த எல்லோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்களா. நம்ம வீட்டாண்ட பூக்குமா அதே மாதிரி இருக்குது. மரம் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுப்பா. ஊட்டியில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குற மரமும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்களா, இலை எப்படி எப்படி இருக்குது. பாருங்க, இந்த பூ சூப்பராக இருக்குப்பா, கத்திரிப்பு கலரில். இங்கே பாருங்களா, கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு கலர் இது. வியூ பாயிண்ட் பாருங்களேன் எப்படி இருக்கு. இங்கே பூத்துருக்குதுப்பா பூ. இந்த சைட்லாம் பூத்துருக்கு ரோஸு. இதெல்லாம் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன ரோஸாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது ஆரஞ்சு கலர். அது என்னன்னு தெரிலப்பா, எல்லாமே காயாக இருக்குதுப்பா, மொட்டு மொட்டாக இருக்குதுப்பா அந்த ரோஸ் செடியில். விதை மாதிரி இருக்குது. ஆனால் அது ரோஸ் பூ பூத்துட்டு அதுலேருந்து மொட்டு நிற்கும்ல, அந்த மொட்டு மட்டும் தனியாக நிற்கிது அதில். ஊட்டியில் இருக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ரோஸ் கார்டனு. ஐயோ சூப்பராக இருக்குது பாரு. இன்னொரு இடம்
இந்த பாருங்க, அது ரெட்டு ஒன்று இருக்குது, ரெட் கலர் பூச்செடி ஒன்று பூத்துருக்கு, ரெட்டு ரோஸு. அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க. பார்த்தோம் இந்த பூவு நிறைய டிஃப்ரெண்ட் அது கலர் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. கார்டனில் ரோஸ் கொஞ்சமாக தான் இருக்குது, நிறையலாம் கிடையாது. பூ வந்து சீசன் வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த சைடெலாம் பூக்கும். ஏன்னா ரோஸோட டைமிங் அந்த டைம் தான் பூக்கிறதுலாம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி இங்கே லோக்கலில் பூக்கும்ல, கொடைக்கானலில் அந்த பூச்செடிலாம் இங்கே நிறைய இருக்குது. மற்றபடி கூலிங்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. மதியானத்தில் கிளைமேட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறுதான். திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு ஊட்டி மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா நம்ம ஊர் சென்னை மாதிரி இருக்குது வெயில். இன்றைக்கி சரியான வெயில். இன்றைக்கி தான் கொஞ்சம் எங்கள் கிளைமேட் மாதிரி இருந்தவொடனே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா வந்தது. காலையிலையும் நைட்லேயும் சுத்தமாக முடியல, செம குளிர். ஆனால் ஜாலியாக தான் இருக்குது. இதுவும் பரவாயில்ல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூலாம். இப்போ நான் ஒரு கையில் ஒரு கட்டை ஒன்று வச்சுன்னு இருக்கேன். அந்த கட்டையோட விலை வந்து கிட்டத்தட்ட 2600 ரூபாவாம். ரொம்ப விலையுறந்த பொருள் தான் அது. பாருங்க, சந்தன கட்டை 2600 ரூபாவாம். இந்த சின்ன பீஸ் 260 கிராம் கிட்ட இருக்கு, 2600 ரூபா. பார்த்துங்க, மரத்துக்கு கூட எவ்வளோ விலை இருக்குது, மனுஷனுக்கு தான் விலை இல்லை, மதிப்பும் இல்லை. பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட மதிப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அதை உருவாக்க, அதை சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும். நன்றி. கொடைக்கானல்ல மலை எப்படி லைட் எரியுது பாருங்களேன், சூப்பரா. அங்கங்கே திட்டா தெரியுது. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க, ஃப்ளைட்லேருந்து வரும்போது சென்னை சிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. கொடைக்கானலில் அங்கங்கே திட்டா தெரியுது பாருங்களேன் லைட்டு. ஃபுல்லாக மலைப்பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த சரௌண்டிங்கில் 9 மணிக்கு மேலே எந்த ஒரு ஹோட்டலுங்களும் மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வாங்கினா தான் கிடைக்குமா. அதே உள்ள இந்த பாருங்கள், எல்லா கடையும் க்ளோஸ்டு. மல்லிகை கடை இருக்கிறது ரொம்ப ரேர் ஆகுது இந்த சைடில். இது பாருங்க, எல்லா சைட்லேயும் கடை சாத்திடுறாங்க. டைம் இப்போ 9:30 தான் ஆகுது. எல்லாருமே டக்குன்னு கடையெல்லாம் சாத்திட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ்லாம் டக்குன்னு அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. சென்னையில் விடிய கடை இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே கொடைக்கானலில் ஒரே ஒரு வண்டி கூட அசோக் லேலன்னு நான் பார்க்கவே இல்லை. தோஸ்து சென்னை சிட்டிக்குள்ளே எவ்வளோ தோஸ்து ஓடுது, இங்கே தோஸ்து ஒரே ஒரு வண்டி கூட நான் பார்க்கல, யாருமே வாங்கலை. ஏன்னா அது ஹில் ஸ்டேஷன் ஏறவே ஏறாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, நகராட்சி வண்டி கூட, கொடைக்கானல் நகராட்சி வண்டி கூட ஃபுல்லாக பொலேரோ தான். அதை பாருங்கள், எதிரில் நிற்கிது பாருங்க குப்பை வண்டி. அதேமாதிரி இங்கே டவேரா நிறைய ஓடுது, சுமோ நிறைய ஓடுது, இனோவா நிறைய ஓடுது. அசோக் லேலாண்டில் தோஸ்து ஒரே ஒரு வண்டி கூட நான் பார்க்கவே இல்லை கொடைக்கானலில். நிஜமாவே மகேந்திரா ஹில் ஸ்டேஷனு ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு அதுதான். அதேமாதிரி ஊட்டிலையும் அதேமாதிரி தான் மகேந்திரா தான் அதிகமாக ஓடிச்சு. இது பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இன்னும் மகேந்திரா பார்க்குற மாதிரி இருக்குது. இது பாருங்க, வந்துனே இருக்குது பாருங்க, பொலேரோ தான் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு மரம், இதுதான் பேரிக்காய் மரம். விநாயகர் சக்தி முடிஞ்சதுனால எல்லாம் பேரிக்காவும் அறுத்துட்டாங்களாம், சீசன் முடிஞ்சிடுச்சான். நேற்று எங்கள் டிரைவர் சொன்னார், இதுதான்ப்பா பேரிக்காய் மரம் அப்படின்ட்டு. இதோ எவ்வளோ பேரிக்காய் மரம் பாருங்கள் இங்கே. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் சேல் பண்ணின்னு இருக்காங்க, ஒரு சில மரத்துலலாம் காய்க்குது. ஆனால் நிறைய மரங்கள்லாம் இல்லை, எல்லாம் விநாயகர் சக்திக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சான். தமிழ்நாடை விட அதிகமாக சேல் ஆகிறது பேரிக்காய் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு தான் போதும். பார்த்துங்க, இலையே இல்லை, கம்மியாக தான் இருக்குது மரத்தில்.
சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பிளேஸு.